Hi all, welcome back to The Explores. எல்லாருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அண்ட் ஹாப்பி விஷு. இப்போ நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம்னா கனி காண்தல்னு சொல்லுவாங்க. இது வந்து முதல் நாள் நைட்டே நம்ம வந்து முக்கனி, அதாவது மா பலா வாழை வச்சிடணும். கண்ணாடி வச்சு நம்ம யூஸ் பண்ற அந்த கோல்டு, ஏதாவது ஒரு கோல்டை வச்சு பணமோ காசோ வச்சு முதல் நாள் நைட்டே சாமிக்கு முன்னாடி வச்சுட்டு அடுத்த நாள் நம்ம கண்ணு திறந்தோடனே முதல்ல அதை பார்த்து சாமி கும்பிட்டுட்டு தான் நம்ம வேற வேலையை பார்க்கணும்னு சொல்லுவாங்க. அது எதுக்காக நம்ம செய்யறதுன்னா நம்மளோட ஆயுசு செல்வம் எல்லாமே நீடிக்கணும் அப்படின்றது வந்து நம்ம சாமி கிட்ட சொல்லி நம்ம வேண்டிக்கிறோம். அதுதான் கனி காண்தல் அப்படின்னு பெரியவங்க எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம அதை வருஷம் வருஷம் செஞ்சுட்டு தான் இருக்கோம். இந்த வருஷமும் அது மாதிரி செஞ்சு சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு. இப்போ நாங்கள் வந்து லஞ்சுக்கு வந்து வெளியே போக போகிறோம். நீங்களும் எங்களோட வாங்க. ஹாய், வெல்கம் பேக் டு தி எக்ஸ்ப்ளோர்ஸ். எல்லாருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அண்ட் ஹாப்பி விஷு. நான் எங்கே நிற்கிறேன்னு பார்க்குறீங்களா? நான் லஞ்சுக்கு நாங்கள் எல்லாம் ஃபேமிலியோட வெளியே வந்திருக்கோம். VLR ப்ரூயிங் ரெஸ்டாரண்ட்டுக்கு. இதை ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். வாங்க எங்களோட சேர்ந்து நீங்களும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. நம்ம இப்போ உள்ள போயிட்டு இருக்கோம். இந்த ஷான்லியர், இந்த வால்ல டைல்ஸ் பார்க்கறதுக்கு ரஸ்டிக் ஃபீலிங்கா இருக்கு. அந்த வால்ல ஃபுல்லா பாத்தீங்கன்னா போட்டோ வந்து ஹேங் பண்ணி வச்சிருந்தாங்க. ஸோ இந்த வால்ல பாத்தீங்கன்னா போட்டோஸ்லாம் ஹேங் பண்ணியிருந்தாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த VLR எந்தெந்த ஏரியாவில் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஒவ்வொரு ரெஸ்டாரண்ட்டோட பிக்ஸ் எடுத்து இது ஃபுல்லா கொலாஜ் மாதிரி ஹேங் பண்ணியிருந்தாங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே உள்ள வந்தீங்கன்னா இந்த ஆம்பியன்ஸ் பாருங்களேன், அப்படியே யூரோப்பியன் ஸ்டைல்ல இருக்கிற மாதிரி இருக்கு. அந்த பக்கமும் இந்த பக்கமும் சைன் போர்ட்ஸ் வச்சிருக்காங்க. பிளாக் அண்ட் ஒயிட் காம்பினேஷன் பார்க்கறதுக்கே ரொம்பவே நல்லா இருந்தது. அங்கங்க சைட்ல பாத்தீங்கன்னா பிளான்ஸ் வச்சிருந்தாங்க. ஸோ அப்படி நம்ம உள்ள என்ட்ரி ஆகலாம். ஸோ உள்ள என்ட்ரி ஆனதுமே ஃபர்ஸ்ட் எங்க கண்ணில் பட்டது வந்து இந்த வாட்டர் ஃபால்ஸ் தான். திஸ் இஸ் மேன்மேட் வாட்டர் ஃபால்ஸ் தான். இதுக்கு முன்னாடி என்னோட ஃபர்ஸ்ட் பிளாக் பார்த்தீங்கன்னா லாங் போட் ப்ரூயிங், அதுலேயுமே அந்த வாட்டர் ஃபால் ரெஸ்டாரண்ட் தான், பட் அதோட சின்னதாக இருந்தது. இது வந்து பார்த்தீங்கன்னா பிகெஸ்ட் வாட்டர் ஃபால் ரெஸ்டாரண்ட் இன் பெங்களூர்னு சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ லைக் ஆம்பியன்ஸ் பாருங்க, எவ்வளோ க்ரீனரியாக இருக்குன்னு பாருங்க. இது ஜஸ்ட் ஒரு ஃபுல் வியூ உங்களுக்கு நான் காட்டிட்டு இருக்கேன். VLR அப்படின்னா பீன்லோர், அதோட எக்ஸ்பென்ஷன் வந்து பீன்லோர். இட்ஸ் அ ப்ரூயிங் ரெஸ்டாரண்ட். ஸோ ரொம்பவே வந்து என்ன சொல்றது, லைவ்லியா, எக்கோ ஃப்ரெண்ட்லியா, நேச்சுரலியா இருந்தது. பார்க்கறதுக்கு நல்லா விண்டியா இருந்ததுங்க. வெளியே அவ்வளோ சம்மரா இருந்தாலுமே வந்து அந்த மலைச்சாரல் நம்ம மேலே பட்டா எப்படி நம்மளுக்கு அந்த சில்னஸ் இருக்குமோ அந்த எஃபெக்ட்ல இருந்தது. நாங்கள் அந்த வாட்டர் ஃபால்க்கு கிட்டேயே தான் உட்காந்துருந்தோம். நல்ல வியூ பார்த்துக்கிட்டே ரசிச்சுட்டே சாப்பிட்டுட்டு இருந்தோம். ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த ரெஸ்டாரண்ட்ல பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ப்ளஸ் அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இருக்கு. பட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும்தான் ஓப்பனாக இருந்தது இன்னைக்கு. ஸோ ஜஸ்ட் ஒரு ஃபுல் வியூ எடுத்திருக்கேன். இந்த ரெஸ்டாரண்டோட ஃபுல் வியூ எப்படி இருக்குன்னு பாருங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரூயிங் ஏரியா. ஸோ ப்ரூயிங் ஏரியானா உங்க எல்லாருக்குமே தெரியும். நான் ஆல்ரெடி இன்னும் என்னோட பிளாக்ல பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். மேக்கிங் தேர் ஓன் பியர் தான் ப்ரூயிங்னு சொல்லுவாங்க. ஸோ திஸ் இஸ் த ப்ரூயிங் ஏரியா. ஸோ இது வந்து பேக் சைட் ஆஃப் த ப்ரூயிங் சைட். அப்படியே உள்ள வந்துட்டே இருந்தீங்கன்னா இதெல்லாம் வந்து நம்ம நைட் போனோம், நம்ம உட்காரத்துக்கு ரொம்பவே என்ன சொல்றது, ரொம்ப நல்லா இருக்கும். பட் நாங்கள் போனது லஞ்சுக்கு போனதுனால நாங்கள் சீட் பண்ணல. ரொம்ப சன்லைட்டாக இருந்தது. நாங்கள் உள்ளதான் உட்காந்துருந்தோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஃபுட்டு ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ட்ரிங்க்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம். லைம் வாட்டர், லெமன் சோடா, கோக், அந்த மாதிரி. ஸ்டார்டர்ஸ் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய சிக்கன் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ ஒவ்வொன்றா ஃபுட்டு வந்துகிட்டே இருக்கும். ஒவ்வொன்றா உங்களோட நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து சிக்கன் மேன்ச்சோ சூப் ஆர்டர் பண்ணியிருந்தோம். இது வந்து பார்த்தீங்கன்னா சில்லி ஃபிஷ் வித் ஸ்பினாச், கிறிஸ்பி ஸ்பினாச். இது வந்து கிறிஸ்பி கார்ன் வித் பெல் பெப்பர்ஸ். இது எல்லாமே ஸ்டார்டர்ஸ் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா பட்டர் கார்லிக் ப்ரான்ஸ். ஸோ இப்போ மெயின் கோர்ஸ் பார்த்தீங்கன்னா கிரில்ட் சிக்கன் ஸ்டேக் வித் கார்லிக் பிரெட் வித் சம் வெஜ்ஜஸ் வித் பொட்டேட்டோ வெஜ்ஜஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா ரோஸ்டட் சிக்கன் வித் சம் வெஜ்ஜஸ் வித் பாயில்ட் பொட்டேட்டோ கொடுத்துருந்தாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தாய் ஸ்டைல் மெயின் கோர்ஸ்னே சொல்லலாம். ஸ்டிக்கி ரைஸ் வித் தாய் சிக்கன் கறி வித் பப்பெட் கொடுத்துருந்தாங்க. ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இது வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் நூடுல்ஸ் வித் செஸ்வான் சாஸ். ஸோ எல்லா மெயின் கோர்ஸுமே ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. நாங்கள் நல்லாவே ஃபுட் என்ஜாய் பண்ணோம். எங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், எங்களோட லஞ்ச் முடிச்சிட்டோம். ஃபுட் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. உங்கள் ஏரியாவில் VLR ட்ரை பண்ணி பாருங்க. எல்லாருக்கும் ஒன்ஸ் அகெயின் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி விஷு. பாய். தேங்க்யூ.
Today's quote is, "You will never really learn much from hearing yourself speak." தமிழ் அர்த்தம், நீங்கள் பேசுவதை கேட்பதில் இருந்து நீங்கள் ஒருபோதும் அதிகம் கற்றுக்கொள்ள மாட்டீர்கள். Keep supporting me, be positive and always keep smiling. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. Thank you for watching this vlog. Meet you soon. Bye.